Good morning, all. Welcome to our YouTube channel. This is Study Book channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நெட்வொர்க் தியரம்ஸில் இருக்கக்கூடிய சூப்பர் பொசிஷன் தியரம். இந்த சூப்பர் பொசிஷன் தியரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு சர்க்கியூட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட சோர்ஸ், அது வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கலாம் இல்லை கரண்ட் சோர்ஸாக இருக்கலாம். இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட சோர்ஸ்கள் இருக்கும்போது இதில் செல்லக்கூடிய கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டர் வழியாக R1 R2 R3 இந்த ரெசிஸ்டர் வழியாக செல்லக்கூடிய கரண்ட்டு இந்த ஒவ்வொரு சோர்ஸும் V1 V2 இது தனித்தனியாக செயல்படும் போது இருக்கக்கூடிய கரண்ட் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்துடைய கூட்டுத்தொகையும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சூப்பர் பொசிஷன் தியரம். அதாவது இந்த டோட்டல் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டும் ஒவ்வொரு சோர்ஸும் தனித்தனியாக நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சோர்ஸும் தனித்தனியாக செயல்படும் போது ரெண்டு கரண்ட் கிடைக்கும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய கரண்ட் ஈக்குவலாக இருக்கும் சொல்லக்கூடியது தான் இந்த சூப்பர் பொசிஷன் தியரம். ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட சோர்ஸ்கள் செயல்படும் போது ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக செல்லக்கூடிய வோல்டேஜ் அல்லது கரண்டின் அளவானது ஒவ்வொரு சோர்ஸும் தனித்தனியாக செயல்படும் போது கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இவற்றின் கூட்டுத்தொகை சமமாக இருக்கும். அதுதான் இந்த சூப்பர் பொசிஷன் தியரம். என்ன சொல்றாங்கன்னா, இந்த சூப்பர் பொசிஷன் தியரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பராக கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த சூப்பர் பொசிஷன் தியரத்தை பயன்படுத்துகிறோம். இதில் நடக்கக்கூடிய கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும், கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கதான் இந்த சூப்பர் பொசிஷன் தியரம். ஒரு சோர்ஸ் செயல்படும் போது மற்ற எல்லா சோர்ஸ்களையும் அதன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் செய்ய வேண்டும். இப்போ பாருங்க, இது சர்க்கியூட்டு, ரெண்டு சோர்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற சோர்ஸை நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறோம். அதுதான் ஒரு சோர்ஸ் செயல்படும் போது மற்ற எல்லா சோர்ஸ்களையும் அதை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் செய்ய வேண்டும். அதே மாதிரி வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதாவது ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறோம். அது மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் இங்கே பாருங்க, ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறோம். அதுவே கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸ்னா இந்த மாதிரி ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்குது. நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர். இது பாருங்க, இது சீரியஸாக இருக்கு. இது ரெண்டும் அதாவது இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சீரியஸாக இருக்கு, இந்த ரெசிஸ்டருக்கு இது பேரலாக இருக்கு. ஸோ R1 + R2 R3 டிவைட் பை R2 + R3 டோட்டல் கரண்ட் I = V1 டிவைட் பை R. ஸோ இந்த R3 ரெசிஸ்டர் வழியாக செல்லக்கூடிய கரண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ I1 டேஷ் I × R2 டிவைட் பை R2 + R3. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சோர்ஸை நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டு இந்த சோர்ஸ் ஆக்டிவாக எடுத்துக்கிறோம். இப்போ இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே சேம் பேசிக் ப்ரொசீஜர். ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ பாருங்க இப்படி நடக்குமா, இது ரெண்டும் சீரியஸாக இருக்கு. ஆனால் இங்கே டிவைட் ஆகுது பாருங்க கரண்ட். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் பேரலல். இந்த மாதிரி டிவைட் ஆச்சு அப்படின்னா பேரலல் சர்க்கியூட். நீங்கள் கிர்ச்சாஃப் லால கரண்ட்லாம் அண்ட் வோல்டேஜ்லாம் பற்றி படிச்சிருப்பீங்க. அதாவது எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியல் கூட்டுத்தொகை 0 அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரண்ட் லா. வோல்டேஜ் லான்றது ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்ல போகக்கூடிய கரண்ட். இப்போ இந்த கிர்ச்சாஃப் லாக்கு அப்புறம் சீரிஸ் சர்க்கியூட் அண்ட் பேரலல் சர்க்கியூட் படிச்சிருப்பீங்க. சீரிஸ் சர்க்கியூட்ல பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ஒவ்வொரு ரெசிஸ்டர்லயும் டிராப் ஆகிட்டே இருக்கும், ஆனால் கரண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். அதே பேரலல் சர்க்கியூட்ல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கரண்ட் டிவைட் ஆகி போயிட்டு இருக்கும், வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கும். இதுதான் பேரலல் சர்க்கியூட்க்கும் சீரிஸ் சர்க்கியூட் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ பாருங்க, இது தெரிஞ்சுக்கிறதா நான் சொல்றேன். இது சீரிஸ் சர்க்கியூட். இதுல பாருங்க கரண்ட் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதுவே பேரலல் சர்க்கியூட்ல பாருங்க, வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கும். இங்க ஒரு I1 கரண்ட் போகும், இங்க I2 கரண்ட் போகும், இங்க I3 கரண்ட் போகும். ஸோ அந்த பேசிக் ப்ரொசீஜர்ல தான் இந்த கால்குலேஷன் இருக்கு. அதாவது
அல்ஜிப்ரிக் சம் ஆட் திஸ் கரண்ட் அல்ஜிப்ரிக்லி. அதாவது வந்து நம்ம கண்டுபிடிச்ச கரண்ட் இருக்கு பார்த்தீங்களா, I11 டேஷ் I1 டேஷ், இந்த ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட்டுடைய கூட்டுத்தொகை வந்து அந்த சர்க்யூட்டுடைய கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். இது வந்து 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, 2 வோல்டேஜ் சோர்ஸ், இந்த 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட சோர்ஸ்கள் செயல்படும் போது ஏதாவது ஒரு ரெசிஸ்டரில் செல்லும் வோல்டேஜ் அல்லது கரண்டின் அளவானது ஒவ்வொரு சோர்ஸும் தனித்தனியாக செயல்படும் போது கிடைக்கக்கூடிய கரண்டுடைய கூட்டுத்தொகையும் சமமாக இருக்குன்னு சொல்லக்கூடியதான் இந்த சூப்பர் பொசிஷன் தியரம். இந்த சூப்பர் பொசிஷன் தியரம் ஏன் பயன்படுத்தும் அப்படின்னா நம்மளால கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்மளால டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சோர்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், இன்னொரு சோர்ஸை வந்து அதுக்கு இணையான இன்டர்னல் ரெசிஸ்டரெல்லாம் வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் அது ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறோம். வோல்டேஜ் சோர்ஸ்னால் ஷார்ட் சர்க்யூட், கரண்ட் சோர்ஸ்னால் ஓப்பன் சர்க்யூட் அது பண்ணுறோம். இப்போ பாருங்க, விஎஸ்ன்றது வோல்டேஜ் சோர்ஸ், ஐஎஸ்ன்றது கரண்ட் சோர்ஸ். வென் விஎஸ் ஆக்ட், அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடுறோம். அதுவே ஐஎஸ் கரண்ட் சோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது நம்ம வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறோம், ஒன்லி கரண்ட் சோர்ஸை மட்டும் வச்சுக்கிறோம். அதோட ரிசல்ட்டுடைய கூட்டுத்தொகை தான் வந்து I=I1 + I2. ஸ்டெப் 1 ஆக்சுவலாக வந்து I=I1 + I2. ஸோ இந்த I2ன்றது என்னன்னா I3 - I4. இப்போ இந்த ரெசிஸ்டர் R2ஓட இது இங்கே என்ன அப்படின்னா இங்கே I1 கரண்ட் ஃப்ளோ ஆகாது, இங்கே I4 கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்போ I1 - I4. இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா சூப்பர் பொசிஷன் தியரம்ல வந்து முதல்ல வந்து நம்ம சோர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். லோடு எலமெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், எது லோடு எலமெண்ட் சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு சோர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற சோர்ஸை வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். அது முன்ன நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒவ்வொரு சோர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஓப்பன் சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் லோடு எலமெண்ட் RL இருந்து கரண்டின் திசையை வந்து குறிக்கணும். இந்த மாதிரி வந்து கரண்ட் ஃப்ளோ எந்த திசையை நோக்கி இது போகுது அப்படின்றத நம்ம வந்து குறிக்கணும். இங்கே உள்ள வர கரண்ட் ப்ளஸ் ஆகும், வெளியே போகுது, இந்த வெளியே போகுது பார்த்தீங்களா, இந்த கரண்ட் வந்து மைனஸாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு சோர்ஸ்க்கும் தனித்தனியாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணக்கூடியதான் வந்து, அதாவது கரண்ட் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணக்கூடியதான் வந்து இந்த சூப்பர் பொசிஷன் தியரம். ஒவ்வொரு சோர்ஸும் தனித்தனியாக செயல்படும் போது RL வழியாக செல்லும் அனைத்து கரண்ட்களின் குறியல் கூட்டுத்தொகை சமம், அதாவது ஈக்குவல். இதுதான் வந்து அந்த ரெசிஸ்டர், அதாவது அந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய லோடு ரெசிஸ்டர் வழியாக செல்லக்கூடிய மொத்த கரண்டின் அளவு. இதுதான் வந்து மொத்த கரண்டின் அளவு. இதுதான் வந்து சூப்பர் பொசிஷன் தியரம். Thanks for watching our channel. Please support our channel. Thank you so much.